ஆர்டிக்கல், பிளாக், கெஸ்ட் போஸ்ட், அப்புறம் ப்ரெஸ் ரிலீஸ். நாளைக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆர்டிக்கலுக்கு பிளாகுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா லென்த் வைஸ். ஆர்டிக்கலில் யூஸ் பண்ணுற லென்த் அண்ட் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். அதே பிளாகில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வேர்ட்ஸ் அண்ட் லென்த்துமே கம்மியாக தான் இருக்கும். அப்போ செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கலுங்கிறது வந்து ஒரு 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 குறிப்பிட்ட டாபிக், ஒரு நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் டாபிக் எடுக்கிறீங்கன்னா அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் பிளாக் அப்படிங்கிறது வந்து ரைட்டர்ஸோட ஒப்பீனியனுமே அதில் சேர்ந்துருக்கும். ஒரு பர்சன் எழுதுகிறாங்க இல்லையா, அந்த பிளாக் எழுதுகிறாங்க இல்லையா, அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் அண்ட் பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அந்த பர்சனோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் அண்ட் பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இது ரெண்டுமே பிளாகில் இன்வால்வ் ஆகிருக்கும். கெஸ்ட் ஆர்டிக்கல், கெஸ்ட் பிளாக் அப்படின்னு என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிக்கல் பிளாக்னு இருக்கா, ஸோ சேம் தான். பட் கெஸ்ட் ஆர்டிக்கல் அப்படின்னு வரும்போது உங்களோட ஓன் சைட் ஆர் உங்களோட ஓன் பிளாட்ஃபார்மில் பப்ளிஷ் பண்ணாமல் வேற ஒருத்தரோட சைட்லேயோ ஆர் வேற ஒருத்தரோட பிளாட்ஃபார்ம்லேயோ நீங்கள் அப்ரோச் பண்ணி அவங்க சைட்டில் நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து கெஸ்ட் ஆர்டிக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்புறம் ப்ரெஸ் ரிலீஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மலான ஒரு திங் அண்ட் வெரி இன்ஃபர்மேட்டிவ். ப்ளஸ் என்னென்னா மெயினாக யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஜேர்னலிஸ்ட், இந்த மீடியா பீப்புள்ஸ் அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா நியூஸ் கவரேஜுக்காக. ஓகே, ஸோ இப்போது நாலுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.